ஜானகி ஜானகி இதோ வந்துட்டேங்க. ஜானகி இதோ வந்துட்டேனுங்க. ஜானகி வந்துட்டேன். ஐயோ, தொடாதீங்க. ஐயோ, தூரமா நில்லுங்க. ஏங்க நான் இப்பதான் தலை முழுகிட்டு வரேன். தலைமுடிக்கிட்டு வந்தா என்ன? ஐயோ, நான் இதை எப்படி சொல்ல? இங்க வாங்க இப்படி. இனிமே வெளியே போகும்போது முகத்தை மூடாம போகாது. சந்திரமண்டலத்துக்கு அடிக்கடி ராக்கெட் விட்டுக்கிட்டே இருக்காங்களாம். பூரணச்சந்திரன் இங்கதான் இருக்குன்னு நினைச்சு அந்த ராக்கெட் நேரமா முகத்துல வந்து இறங்கிருச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஜானகி, உங்க முகத்தை பூர்ண சந்திரேங்கிறா கேட்டுட்டு பூரிச்சு போய் நிக்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது தேர்ந்து போயிடுங்கிறத அப்படி எச்சரிக்கை வந்தானோடி. ஜானகி, என்ன இதெல்லாம்? நான் தொட்டது என் மேல துவண்டு விழுந்தேன். திடீர்னு துள்ளி ஓடியாந்து லைட்ட போட்டேன். இப்ப என்ன பார்த்து நடுங்கிட்டு நிக்கிறேன். என்ன சமாச்சாரம்? சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? சொல்லு. எனக்கு பிடிக்கலீங்க. நீ சொல்றது எனக்கு புரியல. பிடிக்கலன்னா என்னையே பிடிக்கலையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. என்ன? அது பிடிக்கலீங்க. சங்கர், அவ பிடிக்கலன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு தூரம் குழம்புற? அவ குடும்ப நிலைமையை நினைச்சுப்பாரு. அவன் நடந்துக்கிறதுக்கு காரணம் புரியும். வறுமையான குடும்பம் தானே, ஒருவேளை இருந்தா மறுவேளை பட்டினி கிடந்த குடும்பம் தானே. அவன் உடம்புல எப்படி அந்த உணர்ச்சிகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் தலையெடுக்க முடியும்? அதனால உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த பிறகு அது நாளாவட்டத்தில் சரியா போயிடும். நீ மட்டும் அவசரப்படாத. மாடுதான் யாரு கடிச்சு போட்டிருப்பா? மாடிப்படையில கடிக்குதுன்னா ஜானகி தானே போட்டிருப்பா. மாவடி கடிக்குதுன்னா மாசம்தான். டிரைவர், டிரைவர், என்ன வண்டிய விடுறா, சேரம் வாதாக்கி. என்னங்க 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 ஏண்டி வாழ் வாழ் கத்துற? அந்த பாதான் கத்துறேன். எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. டிரைவர் வாங்க. இங்க வே. எல்லாம் கேக்குது. என்னங்க இதெல்லாம் சரியா இருக்கா பாருங்க. ஆமா, இதுங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டிய சாமான்களாச்சே, இப்ப ஏன் அள்ளிட்டு வந்த? நீங்க எப்பவுமே இருட்டு வந்த பிறகுதானே நெருப்பெட்டியை தேடுவீங்க. அத காலகாலத்துல வாங்கி வச்சுட்டா நிம்மதியா அடிக்கலாம் இல்ல? ஆமா, என்ன இது? குழந்தைக்கு பால் குடுக்கிறது. ஆமா, இத வாங்கி வைக்க வேண்டிய காலம் இப்ப நமக்கு என்ன வந்துருச்சுங்கிற? காலம் வந்து 3 மாசம் ஆச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு வருத்தம். என்னது? இந்த காலத்து சின்ன சிறுசிங்க தான் தாய்ப்பால் கொடுத்தா உடல் கட்டு குலைஞ்சிடும்னு பயந்து புட்டி பால் கொடுக்கறாங்க. ஏதோ இத்தனை வயசுக்கு அப்புறம் பகவான் நமக்கு இன்னொரு குழந்தை கொடுத்திருக்காருன்னா நீயுமா? கடவுளே கடவுளே, இவர் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசிட்டு இருக்க.
இல்லைங்க ஜானகி. அம்மா, நீ என்னமா சொல்ற? ஜானகிக்கு 3 மாசமா? ஆமாடா. சுத்த கிராக். இன்னும் பரீட்சையே நடக்கல, மார்க் எத்தனைங்கிற? என்னடா உளற? நீதான்டா கிராக்கு. இந்த விஷயத்துல போய் பரீட்சையும் மார்க்கும் என்னடா வேண்டிருக்கு? வந்து பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியல, அதுக்குள்ள இதெல்லாம் அள்ளிட்டு வந்து இருக்கிறவன் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு கேட்டீங்களா? பிறக்க போறது பொண்ணா ஆனான்னு தெரியலங்கிறான். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு பிறக்க போகுதுங்கிறது சங்கர் ஒத்துக்கிறான். பாத்தீங்களா? நீ அதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னான் பாரு, நான் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? இன்னும் பரீட்சையே நடக்கல நானு. அது என்ன எங்கேயோ இழுத்துக்கிட்டு போகுது. நில்லுங்க. வேற ஏதோ அர்த்தத்தை கொடுக்கு. உங்களுக்கு தான் எதுவுமே நேரான அர்த்தம் கொடுக்காதே. சங்கர் சொன்னதும் இருக்கட்டும், நீங்க அர்த்தம் பண்ணிக்கிறதும் இருக்கட்டும். நான் கையும் மெய்யுமா கண்டுபிடிச்சுதான் ஜானகி கர்ப்பங்கிற முடிவுக்கு வந்தேன். எப்படி? இருங்க, இது என்ன பாருங்க. மாவோடு தான். முழுசா இருக்கா? அணில் கடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ, அணில் கடிச்சா மரத்தடையில போடும், மாடிப்படியிலையா கொண்டு வந்து போடும்? கொஞ்சம் என்ன? ஆமா, இந்த இடத்துலதான் எனக்கும் கொஞ்சம் குழப்புது. ஒரு குழப்பமும் இல்ல. மாடிப்படியில ஏறி இறங்குறது யாரு? சங்கர். ஐயோ, ஜானகி கூட. ஜானகி. அப்போ ஜானகி தானே கடிச்சு போட்டு இருக்கோம். இருக்கலாம். அப்படின்னா? அப்படித்தான். அப்படி வாங்க. என்னங்க, அங்க பாருங்க. பாத்தீங்களா? டக்கு நடந்து வர்ற பொண்ணு இப்போ என்னமா தாங்கி தயங்கி வர்ற. பாத்தீங்களா? அடி என் தங்கம். என்னங்க 3 மாசத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. பாருங்க எங்க போறா பாருங்க. எங்க போறா? மாமரத்துக்கிட்ட தான் போறா. மாங்காய் பறிக்க போறா. அங்க பாரு, பெரியவத்தான் பறிக்கிறா. ஆமாங்க. பெரியவத்தான் கடிக்கிறா. ஆமாங்க. அப்போ 3 மாசம் யாரு? பெரியவ தாருங்க. யாரா இருந்தா நமக்கு என்ன? ஏம்மா, நீ இப்ப முழுகாம ஜானகி வாங்க. எங்க இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பரப்பிட்டு மூட்டை முடிச்சோட வந்திருக்கிறத பார்த்தா இங்கே பர்மனண்டா டேரா போட வந்த மாதிரி இருக்கே. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அக்கா முழுகாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டு. அதுக்கு இத்தனை பேர் வரணுமா? அவளை பார்க்கணுங்க ஆசை எல்லாருக்கும் தானேமா இருக்கும். அப்படி எல்லாருக்கும் ஆசை இருந்தா அந்த அம்மாவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்திருக்கலாம், வேண்டியதை செஞ்சிருக்கலாம். அதானே முறைன்னு சொல்லுவாங்க. அது வந்தம்மா 7வது மாசத்துல அழைச்சிட்டு போய் வழகாப்பு போடுறது வழக்கம். இப்ப 3வது மாசத்துல வந்து பார்த்து அவ ஆசைப்படுறத கொடுத்துட்டு போறது ஒரு முறை. அதனால்தாம்மா பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீயும் 2 எடுத்துக்க. ஐயா, மூடுமா உன் மூட்டை எங்க அவுக்காத. ஆப்பிள் பழத்தையும் அல்வாவையும் திங்கிறதுக்கு ஆள் இல்லாம இங்க சீரழிஞ்சு கிடக்குது. கண்ட எண்ணெயில கடலமாவை போட்டு சுட்ட பலாரத்தை கொண்டு வந்துட்டிய. உன் மூட்டையை அவுக்கிறதுக்கு முந்தைய அதுல வீசுற வாடைய மூச்சே அடிச்சணும் போல இருக்கு. பலார மூட்டையாது உங்க வீட்டு தர்தரத்துல மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கேன். அம்மா, உன் மூட்டை எங்க அவுக்காதீங்கம்மா. எங்க இப்படி திடீர்னு? பெரிய பொண்ணுக்கு. ஆமா பார்க்க வேண்டியதா. நீங்க பார்த்தாதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா, என்னமோ ஒரு நல்ல வாசனை வருது. என்ன வாசனை? கரெக்ட், தமிழ்நாட்டு பலகார வாசனை வருது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாசனை தெரியாதா? பெரிய பொண்ணுக்கு சீடை, முறுக்கு, அதிரசம். பிரமாதம். இந்த காலத்துல பலகார கடைக்கு போனோம்னா என்னென்னமோ புதுசா செய்யறான். பேர் என்ன கேட்டாக்கா குல்பர்கா பேணிங்கிறான். ஒரு கைய பலகார கடையில் நீட்டும் போது இன்னொரு கை டாக்டர் நீட்டு வேண்டாரு. கொண்டு போய் கொடுங்க. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுனால தெரியுமா? சுத்தமான நெய்ல செஞ்சிருப்பாங்க. சுத்தமான நெய். அந்த அம்மா பலகாரத்தையே மூட்டு கட்டு வந்தாங்க. இல்லடி, தாய் பாசத்தையே மூட்டு கட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. அது பெத்தவங்க மேல பாசம் உள்ளவங்களுக்கு இல்ல புரியும். இந்தம்மா, என்னம்மா இது? ஒண்ணும் இல்லம்மா, முறுக்கும் சேடையும். என்னம்மா இது? மூட்டைய கூட அவுக்காம அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறியே. உள்ள ஜானகி இருந்திருப்பாளே, அவளுக்கு உன் கையால 2 கொடுத்திருக்க கூடாது? உங்க அம்மா கையால கொடுத்து அதை ஜானகி வாங்கி சாப்பிட்டு அந்த பலகாரத்தோட வாசனையை பத்தி என்னமா சொல்லியிருக்கா பாரு. சரி புறப்படுங்க.
என்னப்பா இது இப்பவே புறப்படுறீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்ல? அதுக்குன்னு உட்காராம கூடவா போகணும்? இருக்கட்டுமா, உள்ளூர்ல தானே இருக்கோம், அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம், மணிக்கணக்கா பேசுறோம். புறப்படுங்க புறப்படுங்க. சரிம்மா சரிம்மா, வரீங்க வாங்க. சீக்கிரம். என்ன டிலே? அப்ப நாங்க வர்றோம். என்ன சம்பந்தி அதுக்குள்ள புறப்பட்டீங்க? வந்தோம், பார்த்தோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம், போக வேண்டியதானுங்களே. ஒரு வேளை சாப்பிட்டு போங்களேன் சம்பந்தி. பரவாயில்லைங்க, வீட்டுக்கே போய் சாப்பிட்டு. அப்படியா? ஓ சரி. எதுவல்லி, அவர் என்ன அர்த்தத்துல போறாரு தெரியுமோ? ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுக்கு போனா எவ்வளவு சீக்கிரம் காரியத்தை முடிச்சிட்டு வெளியே போகணும் அப்படின்னு கத்து போறாரு. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உள்ள போய் சாப்பிட்டு போயா ப்ளீஸ்.